குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் சரிங்களா. இந்த ஆல்ரெடி இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் மறுபடி ஒரு தடவை பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா எல் ஆஃப் வீக்கமா டபிள்யூன்னா விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ், டபிள்யூங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் வி டு டபிள்யூ. ஸோ விக்கும் டபிள்யூக்கும் இடையில் எத்தனை லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ அந்த கலெக்ஷனை தான் இந்த எடுத்துக்கிறோம் சரிங்களா. ரைட். ஸோ இது வெக்டார் ஸ்பேஸ் ஆகும். ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓகேவா. ஸோ தெரியும் வெக்டார் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஆக்சுவலாக அடிஷன் நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ வெக்டார் அடிஷன் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணிடலாம் சரிங்களா. ரைட். இப்போ அடுத்து வந்து ஹோம் ஆஃப், ஆக்சுவலாக இப்படி கொடுத்தாங்கன்னா ஹோமோமார்ஃபிசம் சரிங்களா. ஆக்சுவலாக ஹோமோமார்ஃபிசம் ஃப்ரம் வீக்கு இடையில் போகக்கூடிய ஹோமோமார்ஃபிசம் ஓகேவா. ஸோ வந்து லீனியர் ஆப்ரேட்டர் சரிங்களா. இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் வெக்டார் ஸ்பேஸ்க்கு இடையில் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட கலெக்ஷன். இது சேம் வெக்டார் ஸ்பேஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட கலெக்ஷன் சரிங்களா. இப்போ இன்னும் என்ன பண்ணுறோம்னா, விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்ஆக இருந்தால் இப்போ விக்கும் எஃப்க்கும் இடையில் எத்தனை லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுக்க முடியும் அந்த கலெக்ஷன் தான் இது. ஆக்சுவலாக இதை சொன்னால் டுயல் ஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அடுத்தது பாருங்கள், வி கேப்னா அர்த்தம். ஆக்சுவலாக என்னென்னா டி ஃப்ரம் வி கேப் டு எஃப் சரிங்களா. வி கேப்லேருந்து இந்த வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது, இந்த வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து எஃப்க்கு போகக்கூடிய லீனியர் ஃபங்க்ஷனல் ஓகேவா. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது டொயல் ஆஃப் டொயல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் டொயலுங்க. டொயல் இது போட்டாச்சுன்னா டொயல் ஆஃப் வின்னு சொல்லுவோம். இப்படி போட்டாச்சுன்னா டொயல் ஆஃப் வி கேப்னு சொல்லலாம், அல்லது டொயல் ஆஃப் வின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது முக்கியமானது. இது எப்படி சொல்லலாம், டொயல் ஆஃப் வி டபுள் கேப்னு சொல்லலாம், ஆர் டொயல் ஆஃப் சிங்கிள் கேப்னு சொல்லலாம், ஆர் டொயல் ஆஃப் வின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ எல்லாமே என்னது வெக்டார் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ இதோட சம் டைமென்ஷன் தேரம் பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு விங்கிறது ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருக்குது ஓவர் எ ஃபீல்டு எஃப். இதோட டைமென்ஷன் வந்து ஃபைனைட்டாக இருக்குது எம். டபிள்யூங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் ஓகே ஓவர் த சேம் ஃபீல்டு எஃப். இதோட டைமென்ஷன் என். இது ஒரு ஃபைனைட் டைமென்ஷன். அப்படின்னா இதோட இந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இது எம் வருமா, இது எம் இது என்னன்னா அது ரெண்டே மல்டிப்ளை எம்என்னு வரும் சரிங்களா. ஸோ இதோட டைமென்ஷன் மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க சரிங்களா. ரைட். அடுத்து என்ன பண்ணோம், இதோட டைமென்ஷன் இது ரெண்டே மல்டிப்ளை எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர்னு வந்துடும். நெக்ஸ்ட் இது கேட்டாங்கன்னா அர்த்தம் டபிள்யூ டு டபிள்யூ கேட்டாங்கன்னா இதோட டைமென்ஷன் என் இன்ட்டு என் ஸ்கொயர். டைமென்ஷன் ஆஃப் வி கேப் கேட்டாங்கன்னா டைமென்ஷன் இது தெரியும். இதோட டைமென்ஷன் வந்து எம்னு கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் ஆஃப் எ ஃபீல்டு ஓவர் த இட் செல்ஃப் 1 வரும் சரிங்களா. ஸோ இது 1 வரும். அப்போ எம் இன்ட்டு 1 வந்து எம்னு எழுதிடலாம். அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ கேப் அப்படின்னாலும் அதே தான். இது வி கேப்பு டபிள்யூ கேப் சரிங்களா. அப்போ இதுக்கு எடுக்கணும் ஓகேவா. என் இன்ட்டு 1 என். அப்புறம் இது என்னது, இது ஆக்சுவலாக என்னென்னா இந்த இதை புரிஞ்சுக்கிறீங்க ஓகேவா. அதாவது வி கேப் டபுள் கேப் ஸோ எல்லாமே ஐசோமார்பிக்காக இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே எவ்வளோ தான் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டொயல்ஸ் எடுத்தாலும் ஸோ எல்லா வெக்டார் ஸ்பேஸும் சேமாக ஐசோமார்பிக்காக இருக்கும் ஓகேவா. ஸோ இதோட ஐசோமார்பிக் வந்து இதோட டைமென்ஷன் வந்து எம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட டைமென்ஷனும் எம் தான் சரிங்களா. இது ஒரு முக்கியமான நோட்டு, எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அனிகுலேட்டர் ஆஃப் எ நான் எம்டி சப்செட் ஆஃப் எ வெக்டார் ஸ்பேஸ். அனிகுலேட்டர் சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு ஓவர் ஃபீல்டு எஃப். எஸ்ங்கிறது ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் வின்னு எடுத்துட்டோம். ஸோ அனிகுலேட்டர் ஆஃப் இந்த நான் எம்டி செட்டுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, அதாவது இப்படி டினோட் பண்ண ஏ ஆஃப் எஸ்ன்னு டினோட் பண்ணால் அதை எஸ் பவர் 0ன்னு எடுப்பாங்க. எஸ் பவர் எஸ் நாட் சரிங்களா. ரைட். ஏன் இந்த நோட்டேஷன் இங்கே ஆக்சுவலாக என்னென்னா இது எப்படி டிஃபைன் ஏ ஆஃப் எஸ் ஆர் எஸ் நாட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் சரிங்களா. எஸ் நாட் ஆர் ஏ ஆஃப் எஸ். இது வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் வி கேப்பாக இருக்கும். இந்த கலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 0ங்கிற ஆக்சுவலாக எஃப்ங்கிறது என்னது விலேருந்து எஃப்க்கு போட லீனியர் ஃபங்க்ஷனல். அப்போது 0 எலமெண்ட் எங்கே இருக்குன்னா இங்கே ஃபீல்டில் உள்ள 0 எலமெண்ட் சரிங்களா. அப்போது ஃபார் எவ்ரி எஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் ஓகேவா. அப்போ இந்த இது கொடுத்துருப்பாங்க செட்டு. அப்போது இது செட்டில் உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் இங்கே உள்ள 0 எலமெண்ட்டுக்கு மேப் ஆகுது சரிங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. அந்த ஃபங்க்ஷன் தான் இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து ஏ ஆஃப் எஸ்சிஎம். இந்த அனிகுலேட்டர் வந்து என்ன ஆயிரும்னா சஸ்பேஸ் ஆஃப் வி கேப்புக்கு சஸ்பேஸாக இருக்கும். வீக்கில் வி கேப்புக்கு ரைட்டுங்களா. ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரான்னு அர்த்தம். ரிங்கை எப்போ அல்ஜிப்ரான்னு சொல்லலாம்னா, ஸோ ரிங்கை வந்து எப்போ அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். ஓவர் எ ஃபீல்டு எஃப்னா அந்த ரிங்கு வந்து வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்பாக இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும் சரிங்களா. இது நம்ம பின்னாடி பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து ஒரு அல்ஜிப்ராவாக இருக்கும். ஹோமோமார்ஃபிசம்
ஃப்ரம் V to V ஓவர் F. சரிங்களா, இது வந்து ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும். இந்த தியரம்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இந்த தியரம் இந்த தியரத்தை ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டைமென்ஷன் ஆஃப் விங்கிறது ஆக்சுவலாக டபிள்யூங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் வின்னு எடுத்துக்க போகிறோம். விங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? அப்போ வி கேப் is equal to V cap is equal to V cap isomorphic to W cap is isomorphic to V cap by annihilator of W. Okay, annihilator of W. இப்போ எந்த ஒரு சஸ்பேஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு அனிகுலேட்டர் சஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா, இது சொல்லி இது ஐசோமார்ஃபிக்னு சொல்லணும். அப்போ வந்து இது தியரம் என்னென்னா டைமென்ஷன் ஆஃப் W இதோட டைமென்ஷன் ப்ளஸ் இதோட அனிகுலேட்டர் ஆஃப் W டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் வின்னு வந்துடும். ஸோ இது முக்கியமான தியரம். இந்த தியரத்தை யூஸ் பண்ண ப்ராப்ளம் போட போகிறோம். அப்புறம் டபிள்யூங்கிறது அனிகுலேட்டர், டபிள்யூங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் வின்னு எடுத்துக்கோமா, அனிகுலேட்டர் ஆஃப் W வந்து W தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி 3 அனிகுலேட்டர் எடுத்தால் A of W தான். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் அனிகுலேட்டர் எடுத்தாலும் A of W தான் வரும். இது W வராது. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணுறேன், ஏங்க சஸ்பேஸ் எடுத்துக்கிறோம்னா இதனால். சரிங்களா, இப்போ W1 சஸ்பேஸ், W2 சஸ்பேஸ். இப்போ சம் ஆஃப் சஸ்பேஸ் வந்து சஸ்பேஸ் வரும். அதுக்காக தான் அனிகுலேட்டர் எடுக்கும்போது எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுருப்பாங்க, சஸ்பேஸ் எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் எம்டி செட் எடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, சஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் எடுத்தால் தான் இந்த மாதிரி நமக்கு இந்த சம் வந்து சஸ்பேஸாக வரும், இன்டர்செக்ஷன் ஆல்சோ சஸ்பேஸ்னு வரும். ஸோ அதனால் அதை எடுத்துருப்பாங்க. எடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அனிகுலேட்டர் ஆஃப் W1 + W2 அனிகுலேட்டர் ஆஃப் W1 இன்டர்செக்ஷன் அனிகுலேட்டர் ஆஃப் W2ன்னு எழுதிக்கலாம். இப்போ அனிகுலேட்டர் ஆஃப் இதோட இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான நோட்டு. அப்புறம் இது என்ன, சப்போஸ் S1 S2 ரெண்டுமே நான் எம்டி சப்செட் ஆஃப் வியாக இருக்குது. S1 இஸ் கண்டெய்னிங் S2 இருந்தால் அனிகுலேட்டர் இஸ் ஆல்சோ ஏ கண்டெய்னிங் இருக்கும். இதோட அனிகுலேட்டர் இஸ் கண்டெய்னிங்ஸ் இதோட அனிகுலேட்டருக்கு உள்ளே இருக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் முக்கியமான தியரம்ஸ். இப்போ இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். பாருங்கள் என்னன்ட்டு. ஆக்சுவலாக இதெல்லாம் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆர் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். ஓகேவா? டபிள்யூங்கிறது என்ன, சஸ்பேஸ் ஆஃப் R3 ஓவர் R ஸ்பேண்ட் பை திஸ் 2 வெக்டார்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டைமென்ஷன் ஆஃப் அனிகுலேட்டர் ஆஃப் W. ஓகே, அனிகுலேட்டர் அதாவது A of W எழுதினாலும் ஒன்று தான், W⁴ எழுதினாலும் ஒன்று தான். சரிங்களா, எல்லாம் ஒன்று தான். நாட் எதுக்கு எடுப்பாங்கன்னா இதனால் இந்த நாட் எடுப்பாங்கன்னா, ஸோ இந்த எஸ்ஸோட எல்லா எலமெண்ட்டும் இங்கே உள்ள 0 எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுதா, ஸோ அதை தான், அதனால எஸ் நாட்டுன்ற இடத்துல நோட்டேஷன் எடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரைட். ஸோ பாருங்கள், ரைட். ஓகே, இப்போ அனிகுலேட்டர் ஆஃப் டபிள்யூவோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ அனிகுலேட்டர் ஆஃப் W கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான MCQ கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ டபிள்யூவோட ஆக்சுவலாக டபிள்யூங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் வின்னு தெரியும். ஓகேவா? இதில் எத்தனை டபிள்யூக்கு எனக்கு என்ன தெரியாதுன்னா அதோட டைமென்ஷன் தெரியாது. ஓகேவா? ரைட். இப்போ இந்த 2 செட்டு என்ன ஆகுதுன்னா இந்த டபிள்யூவை ஸ்பேன் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 எலமெண்ட் வந்து என்ன டபிள்யூவை ஸ்பேன் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 எலமெண்ட் வந்து லீனியர் டிபெண்டன்ட் செக் பண்ண போகிறேன். சரிங்களா, சப்போஸ் அந்த 2 எலமெண்ட் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக வந்துருச்சுன்னா இந்த இது வந்து இந்த 2 எலமெண்ட் வந்து டபிள்யூக்கு பேசிஸ்னு வந்துடும். சரிங்களா, அப்போது இந்த 2 எலமெண்ட் வந்து டபிள்யூ ஸ்பேன் பண்ணுது. அந்த 2 எலமெண்ட்டு லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும், நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஆர்னால அந்த 2 ஸ்கேலரை ஆரில் எடுக்கிறேன் வித் ஆல்ஃபா V1 பீட்டா V2 0. ஸோ இது வந்து நான் V1 எடுத்துக்கிறேன், இது V2 எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் V1, திஸ் இஸ் V2. ஓகேவா? ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச யூஸ்வல் ப்ராசஸ். ஸோ ஆல்ஃபா 0 பீட்டா 0 வரும். தஃபோர் இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக வந்துடும். அப்போது இந்த 2 எலமெண்ட் வந்து இந்த W ஸ்பேன் பண்ணது லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 2 எலமெண்ட் வந்து பேசிஸ்னு வந்துடும். பேசிஸ் ஃபார் Wன்னு வந்துடும். தஃபோர் டைமென்ஷன் ஆஃப் W வந்து 2ன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம தியரம் சொன்னது தெரியுங்களா, அனிகுலேட்டர் ஆஃப் A of W is equal to என்ன ஃபார்முலா, இதான ஃபார்முலா, டைமென்ஷன் ஆஃப் W ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் A of W is equal to டைமென்ஷன் ஆஃப் Vன்னு சொன்னேன். கரெக்டுங்களா? இந்த தேரம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேரம். இந்த தேரத்தை நான் யூஸ் பண்ணி ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த தேரத்தை யூஸ் பண்ணணும் வரும். இதோட விங்கிறது இந்த வெக்டார் ஸ்பேஸ், இந்த R3யோட டைமென்ஷன் 3ன்னு வந்துடும். இதோட டைமென்ஷன் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டா 1. அப்போது டைமென்ஷன் அனிகுலேட்டர் ஆஃப் W வந்து 1, அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1. சரிங்களா, ரைட். இப்போ நான் அவங்க சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த அதில் பேசிஸ் எலமெண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகேவா? A of W டெஃபினிஷன் நம்ம A of W என்ன அர்த்தம், F belongs to V cap
f of w is equal to 0 for every w belongs to w ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தானே இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த எலமெண்ட்டை நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? f of set a set by c set belongs to a of w. இந்த ஏபிசிலாம் ரியல் நம்பராக இருக்கும், xy செட்டு ரியல் நம்பர் தான். சரிங்களா? இது வந்து ரியல் நம்பராக இருக்கும். பிலாங்ஸ் to a of wன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓகே ஸோ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு இது என்ன அர்த்தம்னா இதானே இப்போ டபிள்யூ இந்த ரெண்டு எலமெண்ட்டோட இமேஜ் என்ன வரும்? 0 வரும். சரிங்களா? ஏன்னா இந்த எஃப்பும் இந்த எஃப் இங்கே இருக்குது. இந்த ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது புரிஞ்சுக்கோங்க. எஃப் ஆஃப் இசட்டை இந்த மாதிரி எடுத்துட்டோம். எஃப் ஆஃப் இப்படி வச்சு எஃப் ஆஃப் இசட் வேணால் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட் இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ இது என்ன அர்த்தம்? டபிள்யூ எங்கே இருக்குது? ஆக்சுவலி இந்த கலெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ எந்தெந்த எலமெண்ட்லாம் என்ன அர்த்தம் டபிள்யூவில் இருக்கோ அதோட இமேஜ் வந்து 0ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இந்த எஃப் இங்கே எடுத்துருக்குறோம், இதில் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் எங்கே இருக்குது? டபிள்யூவில் இருக்குது. அப்போ அதோட இமேஜ் வந்து 0 எலமெண்ட் இன் இந்த ஃபீல்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஸோ இது இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இதை அப்படியே அப்ளை பண்ணி இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். ஏபிசிக்கு இந்த மாதிரி ரிலேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஏ ஆக்சுவலாக இந்த இதாக இருக்கா, இதுலேருந்து நான் சியை கண்டுபிடிச்சி இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ ஏ இந்த மாதிரி கிடச்சிரும். அப்போது என்னென்னா இந்த எக்ஸ்ஒய்ஸ் இந்த இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கு பதில் -14b, பியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கு பதில் 4b கொடுத்துருவோம். இப்போ எல்லா எலமெண்ட்டையும் பியில் நம்ம எழுதிட்டோம். ஸோ அந்த பியை காமன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். therefore a of w spanned by f. சரிங்களா? fங்கிறதுனா f of x, y, z -14x + y + 4z. சரிங்களா? ஸோ இதான் என்னது இந்த எலமெண்ட் வந்து இதுக்கு பேசிஸாக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? டைமென்ஷன் சொல்லிட்டோம், பேசிஸில் என்ன எலமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ரெண்டுமே சொல்லிட்டோம். ரைட்டுங்களா? மேக்ஸிமம் பேசிஸ் தான் கேட்பாங்க. சரி, மேக்ஸிமம் டைமென்ஷன் தான் கேட்பாங்க, பேசிஸ் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இதுக்கு என்ன வரும்? அனிகுலேட்டர் ஆஃப் இதுக்கு என்ன வரும் ஆன்சர்? ஆக்சுவலாக இதுக்கு என்ன ரிசல்ட் சொல்லியிருக்கோம்? அனிகுலேட்டர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் அனிகுலேட்டர் டபிள்யூக்கு என்ன வரும்? டைமென்ஷன் ஆஃப் ஏ ஆஃப் டபிள்யூன்னு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ இதோட டைமென்ஷன் வந்து ஆல்ரெடி 1ன்னு கண்டுபிடிச்சு, இதோட டைமென்ஷன் 1 தான். சரி, நீங்கள் எத்தனை டைம்ஸ் அனிகுலேட்டர் ஏ ஆஃப் எத்தனை எடுத்தாலும் ஆன்சர் வந்து 1 தான். சரிங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்து இந்த தேரம். ஸோ எத்தனை டைம்ஸ் நீங்கள் எடுத்தாலும் அனிகுலேட்டர் ஆஃப் டபிள்யூ தான் ஆன்சர். அதேமாதிரி இங்கேயும் அதே தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி சேம் ப்ராப்ளம்ஸ். விங்கிறது R3/R, W ஸ்பேன் பை 2 வெக்டார்ஸ். இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இது வந்து ரெண்டு எலமெண்ட் வந்து W ஸ்பேன் பண்ணிடுச்சு. லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணிட்டோம். லீனியர் இண்டிபெண்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த தேரத்தை யூஸ் பண்ணி அனிகுலேட்டர் W டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறோம் 1. ஸோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 1. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சரும் 1 தான், இதோட ஆன்சரும் 1 தான். அவ்வளோதான். ஸோ டைமென்ஷன் கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சப்போஸ் அந்த 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 இப்போ 1ன்னா அர்த்தம் இதில் பேசிஸ் எலமெண்ட் என்னென்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ A of W, F belongs to V cap, F of W is equal to for every W belongs to W. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம்? இதில் நம்ம ஒரு எலமெண்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாச்சா? ரைட். இப்போது இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இது ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இது இங்கே இருக்குது, எஃப் வந்து இதில் இருக்கா. அப்போது இந்த இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே. டபிள்யூவில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதோடைய இமேஜ் வந்து 0 அண்டர் எஃப்பில். ஸோ அதை அப்படியே கொடுத்து அதே தான் சேம் ஒர்க். ஓகேவா? இந்த மாதிரி கிடச்சிருச்சு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். அப்போது அனிகுலேட்டர் ஆஃப் W ஸ்பேன் பை ஏ சிங்கிள் வெக்டார். ஓகே. எஃப்ங்கிறது இதுதான். சரிங்களா? ரைட். ஸோ ரைட். இப்போ டைமென்ஷன் 1ன்னு சொல்லிட்டோம், பேசிஸ் எலமெண்ட் எஃப்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சேம். ஆக்சுவலாக இதெல்லாம் ஹெஸ்டின் சார் புக்கில் உள்ள கொஷின்ஸ். விங்கிறது R3/4 W ஸ்பேன் பை 3 வெக்டார்ஸ். ஓகேவா? இப்போ இது ஸ்பேன் பண்ணிடுச்சு இந்த 3 வெக்டார்ஸு. நம்ம என்ன சொல்லணும்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ லீனியர் இண்டிபெண்டன்ட் 3 ஸ்கேலர் எலமெண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாலாம் 0ன்னு சொல்லணும். ஈஸியாக அதில் வந்துடும். ஓகே. ஈஸியாக சிம்பிளாக வந்துடும். ஓகே. இல்லைன்னா நீங்கள் இப்படி வாங்குவேன், இதானே எடுத்துக்கிறோம். டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மெண்ட் இது கூட கஷ்டமாக இருக்கும். டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். டிட்டர்மெண்ட் வேல்யூ = 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இதுக்கு ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாலாம் 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ அதனால் லீனியர் இண்டிபெண்டன்ட்டாக வந்துடும். ஓகே. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா
அப்போ அந்த 3 எலமெண்ட் என்ன ஸ்பேன் டபிள்யூ ஸ்பேனும் பண்ணுது லீனியர் இண்டிபெண்டண்ட்டாக இருக்குன்னா அது பேசிஸ் ஆயிரும். அப்போ டைமென்ஷன் வந்து டபிள்யூவுக்கு 3ன்னு வந்துடும். இப்போ அந்த தேர்த்தை யூஸ் பண்ணுறோம். டைமென்ஷன் ஆஃப் வி வந்து 4 3 1. ஓகே, அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஏ ஆஃப் டபிள்யூ 1ன்னு வந்துருச்சு. இப்போ அந்த பேசிஸ் எலமெண்ட் என்னென்னு செக் பண்ணுறீங்க. அதே சேம் ப்ராசஸ். எஃப் தான் அதில் உள்ள எலமெண்ட் எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது வந்து டபிள்யூவில் எலமெண்ட்டோட இமேஜ் வந்து 0ன்னு நம்ம மேப் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் சிம்பிளான ஒர்க் தான், நீங்களே பண்ணலாம். ஓகேவா? ஆக்சுவலாக நான் இதை என்ன எழுதியிருப்பேன்னா இந்த மாடலில் இது ஒரு மாடிஃபிகேஷன் எழுதியிருப்பேன். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த டி, அதாவது மைனஸ் டி ஃபஸ்ட்டு ஏபி, நீங்கள் உங்கள் இது உங்கள் சாய்ஸ். சரிங்களா? நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ஸோ டிஏபிசின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். ஏபிசிடி கூட கரெக்டாக வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் கூடும், அவ்வளோதான். ஸோ போட்டு எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் மாற்றிட்டு இதை ரோ ரெடியூஸ்டு ஃபார்மில் மாற்றிட்டேன். ஸோ அப்போ சி வந்து 0 ஆயிரும். அப்போது இதெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? சி 0 ஆயிரும். அப்படி நான் பேக் சப்ஸ்டியூஷன் போடும்போது டி 0 அப்படியெல்லாம் ஒன்று கிடச்சிரும். ஸோ இப்போ இதுதான் இப்போ ஃபைனலாக வந்து நிற்கும். ஸோ இதான் therefore A of W spanned by F. ஸோ F என்னன்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ரைட். அதாவது ஏ கூட நீங்கள் எழுதணும் கூட அவசியம் இல்லை. சரியா? ஆக்சுவலாக ஏ எதுக்கு எழுதணும்? ஏ வந்து எழுதணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இப்படி எழுதினாலே போதும். x - 2yன்னு எழுதினாலும் போதும். சரிங்களா? அந்த ஏங்கிறது அந்த ஃபீல்டில் வரும். சரிங்களா? ஏங்கிறது ஆக்சுவலாக இப்படி வருமா? ஏங்கிறது எழுதணும் அவசியம் கிடையாது. ரைட்டுங்களா? இல்லைன்னா இப்படி எழுதலாம். என்னது ஆல்ஃபா எஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஆர்னு போடணும். சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோமா? ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது பாருங்களேன். ஸோ R3/R W ஸ்பேன் பை சிங்கிள் வெக்டார். இது ஏன் தேவையில்லாமல் எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எந்த ஒரு நான் ஜீரோ வெக்டாரும் கண்டிப்பாக லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது எழுதணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அது வந்து ஸ்பேன் பண்ணது சிங்கிள் நான் ஜீரோ வெக்டார்ஸ் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் பேசிஸ் ஆகிரும். அப்போ அந்த தேர்த்தை யூஸ் பண்ணி என்ன ஆகிரும்? டைமென்ஷன் ஆஃப் AW இந்த மாதிரி எழுதிக்கிறோம். 3 - 1 2. அப்போது டைமென்ஷன் ஆஃப் A of W வந்து இது வரைக்கும் 1 தானே பார்த்துருக்கோம். ஸோ 2 அதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஓகே, அப்போ அனிகுலேட்டர் ஆஃப் W = இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்சதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. இப்போ அதோட இமேஜ்லாம் என்னது 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 0ன்னு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே சால்வ் பண்ணுறோம். Fலையும் Gலையும் அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டில் கொடுக்கும்போது ABC 0ன்னு வரும். செகண்ட் ஒன்று A1 B1 C1 கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூட்டபிளாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ABC 0 ஆகிற மாதிரி சும்மா ஏக்கு 1 கொடுக்குறேன், பிக்கு -1, பிக்கு -1, சிக்கு 0 கொடுத்துட்டா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னன்னா லீனியர் இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஸ்பேனும் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆயிருன்னா, ஸோ A of Wங்கிறது ஸ்பேன் பை F and G. அந்த FG எப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். சரிங்களா? அப்போ A of W டைமென்ஷன் 2ன்னு சொல்லிட்டோம். அதில் பேசிஸ் எலமெண்ட் என்ன ஃபார்மில் இருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளான கான்செப்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5th கொஷின். விங்கிறது R⁴/R⁴/R. இப்போ டபிள்யூங்கிறது சஸ்பேஸ். ரைட்டுங்களா? டபிள்யூங்கிறது சஸ்பேஸ் ஆஃப் வி. ரைட்டு தானே? இப்போ A of W கேட்டால் என்ன பண்ணணும்? அந்த தேரத்தை யூஸ் பண்ணுங்கள். தேரம் என்னது? டைமென்ஷன் ஆஃப் A of W ஃபார்ம் ஆனது டைமென்ஷன் ஆஃப் V மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் W. ஸோ இதோட டைமென்ஷன் என்னது? 4ன்னு தெரியும். இதோட டைமென்ஷன் 3ன்னு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகே, அடுத்து பாருங்கள். இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிசஸ். மேட்ரிக்ஸ் என்ட்ரிஸ்லாம் 6. ஸோ இது வெக்டார் ஸ்பேஸ் ஒரு 6 வரும். ஸோ இதோட டைமென்ஷன் நமக்கு என்ன தெரியும்? இப்போ இது ஃபார்முலா என்ன வரும்? இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஹோல் ஸ்பேஸ் டைமென்ஷன் எழுதணும். ஹோல் ஸ்பேஸ் டைமென்ஷன் வந்து n² மைனஸ் இதோட டைமென்ஷன் வரும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் n² - 1 வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதோட டைமென்ஷன் 1. சரிங்களா? அதே மாதிரி விங்கிறது M2/R. இதோட டைமென்ஷன் 4ன்னு தெரியும். ஓகேவா? மைனஸ் இதோட டைமென்ஷன் வரும் 3ன்னு தெரியும். ஸோ ஆன்சர் வந்து 1. ஓகே, அடுத்து பாருங்கள். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். விங்கிறது பாலினாமியல் ஸ்பேஸ், ஃபைனைட் டைமென்ஷனல் பாலினாமியல் ஸ்பேசஸ். ரைட்டுங்களா? ஸோ டைமென்ஷன் வந்து n+1 நமக்கு தெரியும். ரைட்டுங்களா? இப்போ ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ஸ்லாம் ரியல் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ திஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் R. சரிங்களா? இந்த பாலினாமியல் ஒவ்வொரு பாலினாமியல் கோஎஃபிஷியன்ஸ்லாம் R ரியல் கோஎஃபிஷியன்ஸ். டபிள்யூங்கிற இப்படி எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக P(0)ன்னு அர்த்தம்னா அந்த பாலினாமியலில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? சப்போஸ் P(x) இப்படி எடுப்பீங்க.
a1 ப்ளஸ் a2x an x பவர் n எடுப்பீங்களா? p ஆஃப் 0 ஈக்குவல் 0ன்னு அர்த்தம் எல்லா டேர்மும் 0 ஆயிரும் சரிங்களா. அப்போ a1 0 ஆயிரும். சரி a1 0 ஆயிரும் சரிங்களா. a1 0 ஆயிரும். ஓகே a1 0 ஆச்சு. இந்த மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக உங்களுக்கு w வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ a1 0 ஆயிரும். அதாவது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்காது சரிங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகும் அவ்வளோதாங்க. அதை இப்போது இதோட டைமென்ஷன் வரும். இந்த வெக்டார் ஸ்பேஸ் டைமென்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், n+1 தெரியும். ஓகேவா? இதோட டைமென்ஷன் வந்து ஒரு வேரியபிள் ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போது இதோட டைமென்ஷன் வந்து என்னன்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், விங்கிறது r/10/r. இதோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலாக இது வேறு, இது வந்து வி கேப்பு. ஸோ இது டொயல் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் வி, ஸோ வி ஃபைனல் டைமென்ஷனில் இருந்தால் வி இஸ் ஐசோமார்பிக் டு வி கேப், இஸ் ஐசோமார்பிக் டு வி டபுள் கேப், இஸ் ஐசோமார்பிக் டு வி ட்ரிபிள் கேப்னு நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ எத்தனை ஃபைனைட் டொயல்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இஸ் ஐசோமார்பிக் டு வி கேப் 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 எத்தனை ஃபைனைட் கேப்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாமே இந்த ஃபைனைட் டைமென்ஷனில் இருக்கும், சேம் டைமென்ஷனில் இருக்கும். இப்போ இதோட டைமென்ஷன் வரும் 10 தான். இதோட வி கேப் டைமென்ஷன் 10 தான். இப்படி கேட்பாங்க ஹோமோஸ்னால் வி கமா வி. ஓகேவா? வி கமா வி. ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 10 × 10, 10 × 10 100. ஓகேவா? அடுத்து பாருங்கள், Cn இஸ் எ வெக்டார் ஸ்பேஸஸ் ஓவர் ஃபீல்டு R. ஓகேவா? இப்போ டைமென்ஷன் வி நமக்கு 2n தெரியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஐசோமார்பிக் 2n. ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஒரு ஆன்சரு? வி கேப் டு ஆர். ஆக்சுவலாக இது என்னது? இது வாட் இஸ் திஸ்? இது என்ன? டைமென்ஷன் ஆஃப் வி டபுள் கேப் தான் சரிங்களா. இதுக்கு பேர் என்ன? டைமென்ஷன் ஆஃப் வி டபுள் கேப். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து 2n. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு இதில் லாஸ்ட் கான்செப்ட். ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தது டொயல் ஸ்பேஸ் பார்த்தோம். இப்போ டொயல் பேசிஸ் பார்க்குறோம். டொயல் ஸ்பேஸ் இது வரைக்கும் பார்த்தது. ஓகே, இப்போ பார்க்குறோம் டொயல் பேசிஸ். ஓகேவா? அதாவது என்னென்னா, ஒரு விங்கிறது ஒரு ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் இருக்குது. அது டைமென்ஷன் என்னன்னு கொடுத்துட்டோம். அப்போ அது பேசிஸில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், அது v1 v2 vn எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுக்குறோம். v1 கேப்னா லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ். ஓகேவா? லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் விலேருந்து எஃப்க்கு போகக்கூடிய லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக ஐயும் ஜேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0 வரும் சரிங்களா. சேமாக இருந்தால் 1 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க. டிஃபைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒவ்வொரு லீனியர் ஃபங்க்ஷனும் என்ன ஆகும்னா பேசிஸாக இருக்கும். பேசிஸ் ஃபார் வி கேப்புக்கு பேசிஸாக இருக்கும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும்னா, ஆக்சுவலாக இதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். அதனால் இது வந்து டொயல் பேசிஸ் ஃபார் திஸ் பேசிஸ். திஸ் பேசிஸ் இஸ் கால்டு டொயல் பேசிஸ் ஃபார் திஸ் பேசிஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ரைட். இப்போ ப்ராப்ளம் போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். பாருங்கள், ஃபைண்ட் த டொயல் பேசிஸ். ஆக்சுவலாக இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் சிஎஸ்ஆர் கேட் எக்ஸாம்பிள் கேட்குற அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கேட்டில் அடிக்கடி கேட்பாங்க, சிஎஸ்ஆரில் எப்போயாச்சும் ஒரு தடவை கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஃபைண்ட் த டொயல் பேசிஸ் ஃபார் R2 கரஸ்பாண்டிங் டு த பேசிஸ். ஓகேவா? இப்போ இதை நான் v1 எடுத்துன்னு v2ன்னு எடுத்துட்டேன். அப்போது இதான் டொயல் பேசிஸ். ஆக்சுவலாக இந்த பேசிஸ் 2 எலமெண்ட் இருந்தால் அந்த டொயல் பேசிஸ்லேயும் 2 எலமெண்ட் தான் இருக்கும் சரிங்களா. இப்போ சொன்ன தெரியுமா, அதே தான். ஸோ வி கேப் இஸ் ஐசோமார்பிக் டு வி கேப். அதனால் வி கேப் ஐசோமார்பிக் டு வி டபுள் கேப் ட்ரிபிள் கேப்லாம் சொன்ன தெரியுமா. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா. ரைட். இப்போ அந்த இதை கண்டுபிடிக்கணும், பேசிஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா f1 f2 என்னது டொயல் பேசிஸ்ன்னு எடுக்க போகிறேன். இப்போ இந்த தேர்தை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த இது யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஐ வந்து 1,2 fi vj. ஸோ ஐஜே என்னது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0 வரும், சேமாக இருந்தால் 1 வரும் சரிங்களா. ரைட். ஸோ நான் f1 எடுத்து f1 எப்படி எடுத்துக்கலாம் எழுதிக்கலாமா? f1 ஆஃப் x, y ax + by எடுக்கலாம். ஆனால் லீனியர் ஃபங்க்ஷன்களும் இந்த மாதிரி எடுப்போம். f2 ஆஃப் x, y இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது ax + by a1x + b1y. இப்போ இந்த தேர்தல் என்ன வரும்? f1 v1. ஆக்சுவலாக இந்த 2 எலமெண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால 1 வரும். ஓகேங்களா? இது 2 வேறு வேறையாக இருக்கிறனால 0 வரும். அவ்வளோதான். இந்த இது அப்படியே அப்ளை பண்ணுங்க, ஈஸி ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் ட்ரிக். இந்த இதுதான் முக்கியமான கான்செப்ட். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துடும். ரைட்டுங்களா? சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து நான் f1 கண்டுபிடிக்க போகிறேன். இந்த லீனியர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட். அப்போ f1 v1 1. ரைட்டுங்களா? ஏன்னா 2 சேமாக இருக்குது. f1 v1 1,5 கண்டுபிடி. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f1 v2 வந்து 0ன்னு வரும். அப்போ f1 வந்து v2 வந்து 2,6ன்னு வச்சுருக்கேன். அப்படியே அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். இதை அப்படியே சால்வ் பண்ணுறோம். ஏயும் பியும் கிடச்சிரும். ஸோ ஏயும் பியும் கிடச்சிருச்சுன்னா இந்த f1 கிடச்சிரும். முடிஞ்சு போச்சு.
அதே மாதிரி சிமிலர்லி F2 கண்டுபிடிக்கும். F2 ஆஃப் V1 வந்து 0. ஏன்னா இது ரெண்டும் 2 ஒன்று வேறு வேறு 0. அதாவது டிஃப்ரெண்ட் இண்டிசஸ். இது சேம் இண்டிசஸ்னால 1 வந்துடும். ஸோ இங்கே ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இங்கே இதுதான் AB வரும், A1B1. ஸோ அதை யூஸ் பண்ணி A1B1 கண்டுபிடிக்கலாம். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு F2 கிடச்சிடும். அவ்வளோதான் ப்ராப்ளம் சால்வ். இப்போ F1 வந்து என்னது, F1 வந்து என்னது இந்த இது ரைட்டுங்களா, F2 வந்து இந்த இருக்குது. ஸோ இதான் என்னது டொயல் பேசிஸ் ஃபார் திஸ். ஓகேவா, வெரி சிம்பிளான கொஷின் தான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது வந்து கேட்டில் கேட்ட கொஷின், கேட் 2012 கேட்ட கொஷின்ஸ். ஸ்கிரிப்ட் பீட்டாங்கிறது 1, I, 1 இஸ் எ பேசிஸ் ஃபார் த வெக்டார் ஸ்பேஸ் C2. வெக்டார் ஸ்பேஸ் வந்து C2 இருக்குது ஓவர் த ஃபீல்டு C. இது டொயல் பேசிஸ் P ஸ்டார் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் சரிங்களா. F1ங்கிறது டொயல் பேசிஸ் எடுக்க போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக பேசிஸ் 2 எலமெண்ட் தான், டொயல் பேசிஸ் 2 எலமெண்ட் தான் இருக்கும். அப்போ அந்த 2 எலமெண்ட் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். அவ்வளோதானே, அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணுது. F1V1 வந்து 2 டிஃப்ரெண்ட் இண்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஸோ அதனால் 1ன்னு எடுத்துக்குவோம். இது டிஃப்ரெண்ட் சேமாக இருக்குது, ஸோ 1 எடுத்துக்கோ, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 0ன்னு எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இது அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் சரிங்களா. A கிடச்சிரும், B கிடச்சிரும். அதே மாதிரி இந்த 0, 1 வரும். அப்போ இதில் வந்து A1B1 கிடச்சிரும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் அப்படியே A1 இதில் AB சப்ஸ்டிட் பண்ணால் F1 கிடச்சிரும், A1B1 சப்ஸ்டிட் பண்ணால் F2 கிடச்சிரும். ஸோ இதுதான் என்னது இது. ஸோ இதுதான் என்னது டொயல் பேசிஸ் ஃபார் திஸ் பேசிஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்ட் B வந்து 1, 3, 5 இஸ் பேசிஸ் ஃபார் த வெக்டார் ஸ்பேஸ் திஸ். ஃபைண்ட் டொயல் பேசிஸ் B ஸ்டார் ஆஃப் பீட்டா. ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சுவலாக இப்போ வந்து R2லே பேசிருப்போ R3க்கு போகிறேன் சரிங்களா. ஆக்சுவலாக அது கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஓகேவா, ஆக்சுவலாக ஃபைண்ட் டொயல் பேசிஸ் ஃபார் த பேசிஸ் இது கொடுத்துட்டாங்க ஃபார் த வெக்டார் ஸ்பேஸ் R3 over R. அப்போ டொயல் பேசிஸ் கேட்டிருப்பாங்க. அப்போ பேசிஸில் 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ டொயல் பேசிஸ் 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ரைட். அப்போ F1 இந்த மாதிரி எடுக்கலாமா, AX BY CZ, அதேமாதிரி A1 B1 C1 இந்த மாதிரி எடுத்துட்டேன் ரைட்டுங்களா. இப்போ அந்த இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. F1 V1 1, ஏன்னா அது ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ 1 போடணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 0 போட்டு அப்படியே அப்ளை பண்ணி இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ABC கண்டுபிடிச்சிருங்க, முடிஞ்சது ப்ராப்ளம் சரிங்களா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. ABC கிடச்சிரும். ABC கிடச்சா F1 கிடச்சிரும். ஓகேங்களா, இது F1 கிடச்சிச்சு பார்த்தீங்களா, ரைட். அதே மாதிரி F2 என்ன ஆயிரும், இது அப்படியே இந்த இடத்துல 1 இருந்து இந்த இடத்துல 1 இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அது அப்படியே நீங்கள் போட்டு இதை மறுபடியும், ஏன்னா இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இதை அப்படியே நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா A2 A1 B1 C1 கிடச்சிரும் சரிங்களா. அதனால் நமக்கு F2 கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி F3க்கு இதே தான் சரிங்களா. இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் 0, டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் 0, சேமாக இருக்கலாம் 1 போட்டு இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணியாச்சுன்னா F3 கிடச்சிரும். அப்போ டொயல் பேசிஸில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.